India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அம்மா அம்மா அவ பாத்துட்டா. மாமா ப்ளீஸ். அம்மா அவளை கொன்னுடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அவ சொல்றத கேட்காதீங்க. அவளை கொன்னுடுங்க. ஏய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க கோவப்படாதீங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல வந்த. யார் அது? அவ ஒரு பழைய கதை. என்னோட பொண்டாட்டி தான். ஜோக்கர் மாதிரி என்கிட்ட மாட்டிக்கிட்டா. நீங்க கொஞ்சம் வெளியே வரீங்களா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வயசு ஆக ஆக உனக்கு காது கேட்காம போயிடுமா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இங்க வரக்கூடாதுன்னு. அதையும் மீறி எவ்வளவு நெஞ்சல இருந்தா நீ இங்க வருவ? அது நம்ம பெரிய பையன் உங்களை 2 நாளா பார்க்காம நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் நீங்க ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்கீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா எவ்வளோ நாளைக்கு சொல்லி சமாளிக்க முடியும்? இன்னைக்கு நைட்டு வந்துருவேன். கிளம்பு கிளம்பு. நாளைக்கு நம்ம சின்ன பையனும் மருமகளும் ஹனிமூன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. நாளைக்கு நீங்க வீட்லயே இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன நாளைக்கு பிரத்திக்கும் காவேரியும் வராங்களா? நீங்க அங்க இல்லன்னா அப்புறம் தப்பா நினைச்சுப்பாங்க. என்னோட மருமகளை நான் வரவேற்காம வேற யாரு வரவேற்பாங்க? எதுக்கு அப்படி பாக்குற? நான் தான் வரேன்னு சொன்னல. கிளம்பு. செல்லும், நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நான் உன்னை பாக்குறதுக்கு திரும்ப வந்துருவேன். சரியா? சீக்கிரம் வந்துருங்க. இவங்களுக்கு இப்போ என்னதான் ஆச்சு? ஏன் இன்னும் வரல? அப்பா இப்பதான் நான் அவங்க கிட்ட பேசினேன். கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. அப்பா அவங்க தான் நினைக்கிறேன். ஆமா, போலாம். வாங்கப்பா. அம்மா வாங்க. பாத்து வாங்கம்மா. அட காவேரி, என்னாச்சு அவளுக்கு? நீ ஏதாச்சும் அவளை சொன்னியா? இல்லம்மா, இப்பதான் நானும் அண்ணாவும் நாளைக்கு மும்பை போறத பத்தி அவகிட்ட சொன்னேன். அதை கேட்டதுல இருந்து அவ கோவமா இருக்கா. இங்க பாருங்க, அவ ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு புரியுது. இப்பதான் அவளுக்கு கல்யாணமே ஆகிருக்கு. இப்பவே அவ தனியா இருக்கணும்னா அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஆனா என்ன பண்றது சுவாதி? கான்ட்ராக்டர் கூப்பிடும்போது தானே போக முடியும்.
சரிதான். நிலேஷ் கண்ணா, உனக்கும் பிரதீப்க்கும் அது நல்லா புரியும்பா. ஆனா மருமகளுக்கு இன்னும் அதெல்லாம் புரியாதுல்ல. சுவாதிமா, அம்மா, நம்ம அவகிட்ட போய் பேசலாம். ஒரு நிமிஷம் இரு சுவாதி, நான் போய் மருமக கிட்ட பேசுறேன். இல்ல இல்ல, நீங்க எதுக்கு போய் சிரமப்படுறீங்க? சுவாதி போய் பேசுவா. போய் பேசுமா. சரி. இங்க பாரு அனுராதா, மருமக கிட்ட பேசுறதுல எனக்கு என்ன கஷ்டம்? மருமக கிட்ட பேச வேண்டியதை பேசி அவளோட மூட சரி பண்ணி நான் இங்க கூட்டிட்டு வரேன். இங்க பாருமா, உன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். நான் யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேன். அட கடவுளே, இவ்ளோ கோபமா உனக்கு? இவ்ளோ கோவப்பட்டன்னு வச்சுக்கோயேன், அது உன்னோட ஸ்கின்னுக்கு நல்லதே இல்ல. கோவப்படுறது ஸ்கின்னுக்கு நல்லது இல்லையா? அட ஆமாமா. இங்க பாரு, கடவுள் உன்னை ரொம்பவே அழகா படைச்சிருக்காரு இல்லையா? நீ கோவப்பட்டு டென்ஷன் ஆன அப்படின்னா அது உன்னோட அழகையே கெடுத்துரும், பாத்துக்கோ. நான் என்னதான் பண்றது? அவர் கிளம்பிட்டா அப்புறம் நான் மட்டும்தான் தனியா இருக்கணும். அதெல்லாம் பத்தி உனக்கு கவலையே வேண்டாம். நான் இருக்கேன்ல, நான் உன்னை தனியாவே விட மாட்டேன், சரியா? நீங்களா? ஆமா, நான் தான். நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கும். உண்மையாவா? என்ன பெனிஃபிட்ஸ்? நான் உன்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சு பண்ணா அது உன் புருஷனால கூட உனக்கு கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, சாப்பாடு அப்புறம் வெளியில போறது, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அனுபவிச்சு எந்த தடையும் இல்லாம நீ இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம். சொல்லு, நீ என்னோட ஃப்ரெண்டா இருப்பியா? சொல்லு. ரொம்ப நல்லது. வா, நம்ம போலாம். இதோ வந்துட்டா. அடடா, அப்பா இவ்வளவு சீக்கிரமா காவேரியை சமாதானப்படுத்திட்டாரு. உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம். இங்க வாமா, உங்க 2 பேருக்கும் நானே ஆர்த்தி எடுக்கிறேன். வா பிரதீக். என் மருமக எவ்வளோ அழகா இருக்கா. யாரோட கண்ணும் என் மருமக மேல படவே கூடாது. சந்தோஷமா இருமா, சந்தோஷமா இரு. நல்லா இருப்பா, சந்தோஷமா இரு. அப்பா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குங்க. அட பரவாயில்லம்மா. பிரதீக், காவேரி, நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கம்மா. நான் ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்க மாட்டேன். நீ என்ன சொல்ற காவேரி? சரியாதான் சொல்றேன். மாமா இப்போல இருந்து என்னோட ஃப்ரெண்ட். சோ நான் அவரை ஹக் பண்ணுவேன்.
என்னோட மனசுல உனக்கு ஒரு தனி இடமே இருக்கு. மாமா விடுங்க, ரொம்ப ஓவரா இருக்கு. அட நீங்களா? அப்பாவும் நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல. அவரு ரொம்ப நல்லவரு. அப்படியா? உண்மையாவா? ம். அப்ப நான் நல்லவன் இல்லையா? சில்வர் செயினா? எனக்கு கோல்டு தான் பிடிக்கும். கூடிய சீக்கிரம் கோல்டு வாங்குவேன். ஏன் நீ கவலைப்படுற? கொழுந்தனாரே, உங்களுக்காக உங்க அண்ணா வெளியே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீங்க என்னன்னா இங்க வந்து உங்க ஒய்ஃபை கொஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல நீ அது வந்து நான் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். காவேரிய பத்தி நீ கவலையே படாத. நானும் சுவாத்தியும் அவளை நல்லா பாத்துப்போம்ப்பா. சரியா? சாமி கும்பிட்டு நீங்க கிளம்புங்க. மாலதி, அவனை பாத்தியா? விட்டா அவன் இங்கே தங்கிடுவான். வா வா. காவேரி, அட வாவ், இது எவ்வளவு அழகா இருக்கு. கொழுந்தனார் உனக்கு கொடுத்தாரா? ஆனா அக்கா, இது சில்வர் செயின் தான். எனக்கு கோல்டு செயின் தான் பிடிக்கும். இதுவே அவர் கோல்டுல கொடுத்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். காவேரி, இதெல்லாம் விட அன்பு தான் முக்கியம். இது லவ் இல்ல, கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீ ஓவர் தான். உனக்காக அவரு. அட மாமா, நீங்க என்ன பார்க்க வந்தீங்களா? இல்ல, நான் ஸ்வாதி கிட்ட பேச வந்தேன். வா ஸ்வாதி. மாமா நீங்க போங்க, நான் வந்துடுறேன். எனக்கு வேலை இருக்கு. லேட் பண்ணாம சீக்கிரம் வந்துடணும். என்ன? சீக்கிரம் வா. காவேரி, நீங்க ரெண்டு பேரும் வீட்ல இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்மா. அது சரி, ஸ்வாதி எங்க? அப்பாவையும் காணோமே. அது நீங்க இருங்கம்மா, நான் போய் பார்க்கறேன். மாமா, அக்கா, மாமா. இங்க பாரு, சத்தம் போடாத. யாரும் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் சொன்னா தப்பு. கேளு. மாமா, எதுக்கு இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? மாமா ஒண்ணும் வேண்டாம், ஆகாது, இது நான் தானே. தப்பு, ப்ளீஸ். எல்லாமே நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியா. இங்க பாரு, சொன்னா கேளு. இங்க பாரு, எதுக்கு பயப்படுற? நம்ம வீடு தானே, அதெல்லாம் ஒண்ணும் மாமா இல்ல. ப்ளீஸ் விட்டுருங்க இங்க பாரு, மாமா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன? யாரும் பார்க்க மாட்டாங்க. சொன்னா கேளு. இங்க பாரு. மாமா வேண்டாம் மாமா, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். வேண்டாம் வேண்டாம் மாமா. மாமா அங்க பாருங்க. மாமா, காவேரி. அது உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வரணும். உங்க பொண்டாட்டிங்களையும் அம்மாவையும் பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாரையும் பாத்துக்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். சரியா? அப்பா, மிஸ்டர் தில்வார் பனராயில இருக்காரு. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க இங்க இருக்கிறப்போ நாங்க எதுக்காக கவலை பண்ண சொல்லுங்க? ஆமா, எவ்வளவு பெரிய பைலான் வந்தாலும் உங்க முன்னாடி தோத்துதான் போகணும். சரி, கிளம்புங்க. வாங்க, நான் பஸ் மிஸ் பண்ணிட்டு போறோம். ஆமா, டைமுக்கு கிளம்புங்க. கவனம் எல்லாம் வேலையில இருக்கணும். சரியா?
பக்கத்துல வராதீங்க. நீங்க என்ன பண்றீங்க? அட நான் இன்னைக்கு உன்னை கண்டிப்பா விடவே மாட்டேன். இங்க பாரு, புரிஞ்சுதா? ஆமா, யாராவது கேட்டா தப்பா நினைச்சுப்பாங்க. மெதுவா பேசுங்க. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. வா, இங்க வான்னு சொன்னேன். இங்க பாரு, சொன்னா கேளு, கிட்ட வா. ஸ்வாதி, நீங்க என்னாச்சுமா? உன் ரூம்ல இருந்து நிறைய சத்தம் கேட்டுச்சேம்மா. அது மாமா மாமா நிறைய குடிச்சிட்டு வந்திருக்காரு. அவர் என் ரூம உங்க ரூம்னு நினைச்சு வந்துட்டாரு போல. சரி, பரவாயில்லம்மா. அவரு இங்கே தூங்கிக்கிட்டோம். நீ என் கூட என் ரூம்ல வந்து தூங்கிக்கோ. வா வாமா. வா மாமா, நீங்க தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியாது. அட, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாதான் மனசோட சேர்ந்து உடம்பையும் இளமையா வச்சுக்க முடியும். வேணும்னா சொல்லு, உனக்கும் நான் சொல்லி தரேன். நீங்க ஒன்னும் நல்ல ஃப்ரெண்டே கிடையாது. என்னாச்சு, கோவமா இருக்கியா? ஏன்னா உங்க கூட ஃப்ரெண்டா இருந்தா நீங்க என்ன வெளியே கூட்டிட்டு போவீங்க, ஜாலியா ஊரை சுத்தலாம்னு நான் நினைச்சேன். ஆனா அது எதுவுமே நடக்கல. நான் வீட்டுக்குள்ளதான் அடைஞ்சு கிடக்குறேன். அதுதான் விஷயமா? போலாமே. இப்பவே நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். உண்மையா? ஆமா ஆமா, ரெடி ஆயிட்டு வா. இதோ வந்துடுறேன். பாக்க நான் எப்படி இருக்கேன் மாமா? ரொம்ப அழகா இருக்க. ஆனா ஒண்ணு மிஸ் ஆகுதே. என்னது? இது இது எனக்காகவா? இது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்கான முதல் பரிசு. இந்தா. இது ரொம்ப நல்லா இருக்கு. போலாமா? அட காவேரிமா, நீ வெளியே போக போறியா? நான் மார்க்கெட்டு போக போறேன். அப்படியே போற வழியிலேயே இவளை டிராப் பண்ணிடலாம்னு நினைச்சேன். எதுக்காக நீங்க சிரமப்படுறீங்க? நானும் மார்க்கெட் தான் போறேன். பாருமா காவேரி, நீ என் கூட வந்துரு. அனுராதா, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நானே கூட்டிட்டு போறேன். அது எனக்கும் மார்க்கெட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால நான் என்ன நினைச்சேன்னா... வாய மூடு. போ இங்க இருந்து. அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சு? ஏன் உனக்கு ஒரு தடவை சொன்னாலாம் புரியாதா? இந்த பொம்பளை என்னோட மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டா. பாத்துக்கோ. போலாமா? வா.
இந்த இடம் இருக்கே, இது ரொம்ப அழகா இருக்கு. காசை பத்திலாம் நீ கவலைப்படவே கூடாது. என் கூட நீ இருந்தேனா உன்னை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட நான் தாராளமா கூட்டிட்டு போவேன். உண்மையாவா? உண்மையா? வெய் வெய். தேங்க்யூ. நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டியா? இல்ல. ஒரு வாட்டி குடிச்சு பாரு, கண்டிப்பா உனக்கே பிடிக்கும். நீங்க ரொம்ப நல்லவருப்பா. எதுக்காக நீ என்ன கோவப்படுத்துற? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? அட, எதுக்காக நீ அப்பான்னு கூப்பிடுற? நாம மட்டும்தான் இங்க ஃபேமிலியா வந்திருக்கோம். நீ என்ன காட்டி கொடுக்க பாக்குறியா? சொல்லு விவேக், சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்கு. அட அட, இந்த வெக்கம் எல்லாத்தையும் தூக்கி போடு. இங்க பாரு, நான் உன்னை ராணியாக்க போறேன். சொல்லு விவேக்னு சொல்லு. விவேக். இன்னொரு வாட்டி சொல்லு, என்னோட விவேக். நான் எப்படி அப்படி சொல்றது? நீங்க என்னோட மாமனார். அப்படியா? இது எல்லாத்தையும் நான் என் மருமகளுக்காக பண்றேனா என்ன? சரி, அப்படின்னா விட்டுரு, நான் அப்படியே கிளம்புறேன். இரு விவேக். சொல்லு, என்னோட விவேக். என்னோட விவேக். என் செல்லமே, நீ வேணா பாரு, உன்னோட விவேக் உன்னை எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க போறான்னு போக போக உனக்கு தெரியும். குடி குடி, எடுத்துக்கோ, குடி. அம்மா, இதோ இதுதான் உன்னோட அரண்மனை. நீதான் என்னோட ராணி. உனக்கு அது பிடிச்சிருந்ததா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, சொல்லு, நீ என்ன எப்படி கூப்பிடுவ? என்னோட என்னோட சொல்லு சொல்லு சொல்லு. என்னோட என்னோட விவேக். என்னோட ராணி, என்னோட ராணி. அட, என்ன வெளிய அத்தை இருக்காங்க? இப்போ எதுக்கு நீ அவளோட பேரை சொல்லி என்னோட மூடையை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க? வா. அட, என்ன விடுங்க. பாரு, அட சொன்னா கேள். பாத்தியா, அவளோட பேரை சொன்ன உடனே அவளே வந்துட்டா. என்னோட ராணி. அம்மாடி, மாமா நிறைய குடிச்சிருக்காரு, அதனாலதான் ரூம் மாறி வந்துட்டாரு. நான் அவரை என் ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறேன். மாமா தூங்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீ என் கூட வந்து என் ரூம்ல தூங்கிக்கோ. இல்லம்மா, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். என் ரூம்ல தான் எனக்கு நல்லா தூக்கம் வரும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் அட, சொன்னா கேளுமா. ஏன் உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிற? நீ என் கூட வாமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு புரியவே புரியாதா? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. மாமா சரியா சொன்னாரு. நீங்க சரியான தலைவலியா இருக்கீங்க. காவேரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? அக்கா, நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. மாமா எப்பவும் உங்க ரூமுக்கு தான் வருவாரு, ஆனா இப்போ வரல.
அதனால உங்களுக்கு பொறாமையா? காவேரி, ஸ்வாதி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ காவேரி மேல கைய வைப்ப? உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? சொல்லி எதுக்கு அடிச்ச? விடுங்க அவளன்னு சொன்னேன். எதுக்காக அவங்கள விடணும்? அவங்க அடிச்சது எனக்கு ரொம்ப வலிக்குது. காவேரி, நீ அவளையே அடிச்சிட்டல. வீட்டை விட்டு வெளியில போ. நீங்க என்ன சொல்றீங்க? திரும்பவும் நீ என்கிட்ட அடி வாங்கணுமா? பின்னாடி போ. காவேரி, அடி அவள. மன்னிச்சிடுமா. ஸ்வாதி, ஸ்வாதிமா, ஸ்வாதி. எனக்காக நீங்க இப்ப பண்ண மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணதே இல்ல. அடடா என் தங்கமே, உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன், சரியா? யாரையாவது கொலை பண்ணணும்னா கூட பண்ணுவேன். அப்படியா? இங்க நீ யார பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த வீட்டோட ராணியே நீதான். ராணி, என்னோட ராணி. பலவிதமான மனுஷங்க இருக்காங்க. அந்த பல விதத்துல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நமக்குள்ளயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ற சக்தி தான் நமக்கு வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். விவேக் நாத், இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு கொடூரமான முகத்தை நீங்க பார்க்க போறீங்க. சமுதாயத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப நல்லவன்னு நாடகம் ஆடிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே ஒரு ராட்சச மாதிரி அவங்கள ஆட்சி பண்றான். அவங்க வைஃப் அனுராதா, அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் வெளியே சொல்லவே ரொம்ப பயப்படுறாங்க. வணக்கம், நான் உங்க சுதா சந்திரன். இந்த ஷாக்கிங் எபிசோட்ல நாங்க உங்களுக்கு காமிக்கிறது என்னன்னா, அனுராதா அப்புறம் அவங்க மருமக ஸ்வாதி விவேக் முன்னாடி மௌனமா இருக்க போறாங்களா, இல்ல எரிமலை மாதிரி வெடிச்சு எல்லாரையும் எரிக்க போறாங்களான்னு பாப்பீங்க. அம்மா, மாமாவும் காவேரியும் எங்க? அவங்க வெளியே போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அம்மா, இதை இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க பார்க்காம இருப்பீங்க? எத்தனை நாளைக்குமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி வரும்போது அவர் என்ன பார்த்த பார்வையே ரொம்ப ரொம்ப தப்பா இருந்தது. அதோட என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. அப்புறம் நீங்க அப்பயும் அமைதியா தான் இருந்தீங்க. நீங்க எதையும் கவனிக்காத மாதிரி இருந்தீங்க. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. நான் தாங்கி தானே ஆகணும். இல்லம்மா, அம்மா, என்னால முடியாது. நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணுமா? அம்மா, நம்ம போராடணுமா? இல்லம்மா, இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாத. நானும் ஒரு முறை இந்த மனுஷ கூட சண்டை போட்டு தப்பு பண்ணிட்டேன். உனக்கு தெரியுமா அதுக்காக அவரு என்ன பண்ணாருன்னு? ஒரு சுத்திய வச்சு அடிச்சு என் காலை அவரு உடைச்சிட்டாரு. வேண்டாமா, எனக்கு அதுக்கான தைரியம் இல்லம்மா. அவரு நம்மள கொன்னுடுவாரு. அம்மா, நீங்க என்ன நம்புங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்றேம்மா. நீ என்னம்மா பண்ணுவ? அம்மா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட என்ன செய்ய சொல்றேனோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. அம்மா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே இருக்கிறது? அப்படின்னா
எனக்கு இந்த வீட்ல இருக்கவங்கள பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு உங்க கூட தான் இருக்கணும். நானும் அதை தான் யோசிச்சேன். இந்த கிராமத்துல இருக்கிறவங்க தான் குறுகிய மனப்பான்மை உள்ளவங்க. சிட்டியில இருக்கிறவங்க தான் பரந்த மனப்பான்மை உள்ளவங்க. நீயும் நானும் அங்கதான் இருக்கணும், இந்த மாதிரி கிராமத்துலலாம் இல்ல. ஆமா. ஆனா நம்ம சிட்டில என்ன பண்ணுவோம்? அதுவும் சரிதான். ஆமா, நம்ம என்ன பண்ணுவோம்? நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதை எல்லாத்தையும் வித்து காசா எடுத்துக்கிட்டு சிட்டில போய் நிம்மதியா செட்டில் ஆயிடலான்னு தோணுது. ஜாலியா இருக்கலாம். ஆமா, ஒரு பெரிய வீடு பெரிய சிட்டில என்ஜாய் பண்ண போறோம். செல்லம் சொல்லு. உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல. அட, ஏன் கோவமா இருக்க? எதுக்காக என்ன விட்டுட்டு போனீங்க? எனக்கும் பிடிக்கலதான், ஆனா எனக்கு கொஞ்சம் டைட்டா வேலை இருக்கு. சரி, அதை விடு. சரி, நீ சொல்லு. சிட்டில பெரிய வீடு வேணுமா வேணாமா? நீங்க அந்த ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? என் செல்லத்துக்காக நான் gift வாங்கியே ஆகணும்ல. போதும் போதும், சர்ப்ரைஸ பிரேக் பண்ணாம இருக்க கத்துக்கோங்க. ஓகே, நீங்க வாங்க, நான் வச்சிடுறேன். உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். மெசேஜா? பிரதீக், ஹலோ. நான் உன் வீடியோ பார்த்தேன். நான் உன்னை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்க கூடாது. இல்ல, இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. அது ஜஸ்ட். நீ ரொம்ப அழகா இருக்க. நான் என்ன சொல்றது? ஆமா, நான் இப்பதான் நம்ம கல்யாண வீடியோவை பார்த்தேன். காவேரி, உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். சரி, நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இப்போ போய் ஆகணும். நீ பத்திரமா இரு காவேரி. போதும், நிறுத்துங்க. நீங்க மட்டும் அம்மாவை அடிச்சீங்கன்னா இந்த வீடியோவை நான் தான் உனக்கு சென்ட் பண்ணேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு. நீ இங்க இருந்து போலனா உன்னோட இந்த வீடியோவை நான் உலகம் முழுக்க பரப்பிடுவேன். அப்புறம் உன் முகத்தை இந்த மொத்த உலகத்துக்கிட்ட இருந்தும் நீ மறைக்க வேண்டியதா இருக்கும். புரிஞ்சுதா? இல்ல, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. நான் போயிடுறேன். இன்னைக்கு இங்க இருந்து நான் போயிடுறேன், ப்ளீஸ். ஸ்வாதி விவேக்நாத்தோட அராஜகத்தை இவ்ளோ நாள் பொறுத்துக்கிட்டது அனுராதாக்காக தான். எப்படியோ இப்ப அனுராதாவையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. விவேக்க பார்த்து அனுராதா ரொம்பவே பயந்தாங்க. அவங்களால விவேக்க ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இப்போ சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. விவேக்கோட பிஹேவியரும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. ஸ்வாதியால இத பொறுத்துக்கவே முடியல. அதனாலதான் ஸ்வாதி இப்போ விவேக்கோட இந்த ஆட்டத்துக்கு முடிவு கட்டணும்னு நினைச்சா. அதோட காவேரியும் கட்டுப்படுத்திட்டா. ஆனா இப்போ விவேக்க கட்டுப்படுத்துறது முக்கியம். ஆனா இந்த ஒரு வீடியோவை வச்சு விவேக் மாதிரி ஒரு ராட்சசனை கட்டுப்படுத்த முடியுமா? இல்ல ஒருவேளை ஸ்வாதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? சரி, வாங்க பார்க்கலாம். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காவேரி எங்க? அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இனி அவ இந்த வீட்ல இருக்க மாட்டா. என்ன? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஆமா, அவ வெக்கமானம் இல்லாதவ. அவளுக்கெல்லாம் இந்த வீட்ல இடம் இல்ல. என் பையன்கிட்டயும் நானே பேசிக்கிறேன். நீ உன் பையன்கிட்டயே இத பத்தி சொல்லிடுவியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? நீங்க மட்டும் அம்மாவை அடிச்சீங்கன்னா உங்களோட இந்த வீடியோவை
நான் உலகம் முழுக்க பரப்பிடுவேன். இல்ல 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 நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. நம்ம குடும்பத்துக்குன்னு சமுதாயத்துல கொஞ்சம் மரியாதை இருக்கு. எல்லாரும் நம்ம மேல நான் உனக்கு அப்பா மாதிரி. ப்ளீஸ் எதையும் பண்ணிடாத. உங்களுக்கு அந்த மரியாதை வேணும்னா இங்க இருந்து வெளியே போங்க. அதோட திரும்பவும் அம்மா முகத்துல முழிக்காதீங்க. புரிஞ்சுதா? கிளம்புங்க இங்க இருந்து. நீ என்ன நினைச்ச? இந்த மாதிரி நான் பயந்து நடுங்குவேன்னு நினைச்சியா? பாக்குறேன் யாரு வீடியோவை யாரு பார்க்க போறாங்கன்னு. இல்ல, என் போன். காவேரி கூட மட்டும் இல்ல, இப்ப நான் உன் கூடவும் சேர்ந்து வீடியோ எடுக்க போறேன். அது இந்த மொத்த உலகத்துக்கும் நீ காட்டு. இல்ல வா, இல்ல வேண்டாம். வாங்கறல. அவளை விடுங்க, வா. அவளை விடுங்க, வேண்டாம். வா. அவளை விடுங்க. அம்மா, வா விடுங்க, விடுங்கன்னு சொன்னேன். அவளை விடுங்க. வா, நம்ம ரெண்டு பேரும் சுவாதி, வீடியோ எடுக்கலாம். அவளை விடுங்க. அதையும் காட்டு. விட்டுருங்க அவளை. விடுங்க, விடுங்க அவளை. என்ன ஓடி. பண்றீங்க நீங்க? விடுங்க, விட்டுருங்க. ஓடி விட்டுருங்க. ஓ. வா வீடியோ எடுக்கலாம். வா. நீ ரொம்ப கோவத்துல இருந்தல்ல? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அவளை விட்டுருங்க. அந்த கோவத்தெல்லாம் நான் கரைக்கிறேன். வேண்டாம். நான் சொல்றது நீ அமைதியா கத்த கேளுங்க. ஆரம்பிச்சுட்டா நான் அமைதியாயிடுவேன். கத்து இது கத்து. எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் பண்ணேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் பண்ணேன். என்ன? ஆமா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது முடியாது. நீ உண்மையாதான் சொல்றியா? உங்க மேல சத்தியமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்பப்ப நீங்க என்ன கிண்டல் பண்ணுவீங்க. என்கிட்ட எவ்வளோ அன்பா நீங்க பேசுவீங்க. ஆமா. ஆனா காவேரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. என்னால அதை பொறுத்துக்க முடியல. எனக்கு கோபம் வந்துருச்சு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். அப்படின்னா நீ இத முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லையா? நான் ரொம்ப நாளாவே உன்னதனை காதலிக்கிறேன். ஆனா பாரு, காவேரியையும் எனக்கு பிடிக்கும். அது உங்களோட விருப்பம். சரியா? உங்களுக்கு சரின்னு தோன்றதெல்லாம் நீங்க செய்யலாம். ஆனா எனக்கு சத்தியம் பண்ணுங்க. என்ன? நீங்க எப்பவும் என்ன விட்டுற மாட்டீங்கன்னு. என்னை விட்டு நீங்க எங்கேயும் போக மாட்டேன்னு. இங்க பாரு, எங்கேயும் போக மாட்டேன். நான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. ஆனா நான் ஒண்ணு செஞ்சே ஆகணும். என்ன? இந்த பொம்மைய நான் இப்போ அட, என்ன பண்ண போறீங்க? நம்ம குடும்ப விஷயம் நம்ம வீட்டோட இருக்கணும். எப்படி நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் வேணும்ல? சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். அவங்கள இந்த வீட்டை வேலைக்காரியாக்கிடுங்க. என்ன சொல்றீங்க? நல்ல ஐடியா. அட, நீ இவ்ளோ புத்திசாலியா இருக்கிறியே. நான் புத்திசாலிதான். நல்ல ஐடியா. வெரி குட். காவேரி, வா வா. இந்த பேக்கை இங்கேயே வச்சுட்டு அந்த கிளவி எடுத்துப்பா. அனுராதா, ஹே அனுராதா, பேக்கை உள்ள எடுத்துட்டு வா. நான் தான் வந்துட்டேன்ல. இவ உங்க கூட என்ன பண்றா? காவேரி, இனி நான் உனக்கு எதிரி இல்ல. இனி நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்காதவங்களா இந்த வீட்ல இருக்கவே வேண்டாம். இதெல்லாம் ஓகே தான். நீ எங்க கூட இருக்கணும்னா என் வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஆமா, நீ தான் செஞ்சாகணும். சரி வாங்க, நம்ம கொண்டாடலாம். என்ன, வாங்க. அம்மா, அம்மா, அம்மா
விடு விடு. அம்மா நீங்க என்ன பண்றீங்க? விடுங்கம்மா. எனக்கு வாழ வெறுப்பு இல்லைன்னு சாகவாவது விடு. அம்மா நீங்க என்னம்மா பண்றீங்க? இது வரைக்கும் நான் உன்னை மட்டும்தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீயும். அம்மா நான் நடிச்சிட்டு இருக்கேம்மா. ப்ளீஸ் என்ன நம்புங்கம்மா. இது எல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்றேன். ஆமா இது எல்லாமே நாடகமா? ஆமாம்மா. அம்மா நீங்க நான் சொல்றது கவனமா கேளுங்க. அந்த ராட்சசனுக்கு பாடம் எடுக்க இதுதான் சரியான நேரம். சியர்ஸ் சியர்ஸ். வாவ், வாழ்க்கைனா இப்படி இருக்கணும். 2 அழகான பொண்ணுங்க கூட நான் தனியா இருக்கிறேன். இப்போ நான் செத்து போக சொன்னா கூட நிம்மதியா போயிடுவேன். சி, என்ன பேசுறீங்க நீங்க? சாக வேண்டியது உங்க எதிரிதான். இந்த கிழவி சாப்பிடுறதுக்கு எதுவுமே வைக்கலையா? அவ செத்துட்டாளா என்ன? வேணும்னா செக் பண்ணலாம். ஆனா கண்டிப்பா செத்துருக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்ற? அவ சரியான சூனியக்கார கிழவி. நீ செத்தாலும் சும்மா விட மாட்டா. சரி இருக்கட்டும், நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் அனுராதா, அனுராதா, ஏய் என்ன இது? நீ இன்னும் எதுவும் சமைக்கலையா? அனுராதா, அனுராதா, நீ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன குத்த போறியா? ஆமா, இப்ப இல்ல, இத நான் ரொம்ப முன்னாடியே செஞ்சிருக்கணும். எப்போ உங்க உண்மையான முகம் தெரிஞ்சதோ அப்ப செஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு உங்களை விட மாட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். அம்மா 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 அடிங்கம்மா, அடிங்க அந்த ராட்சசனை, அடிங்கம்மா. விடாதீங்க, அடிங்க அந்த ராட்சசனை, அந்த ராட்சசனை அடிங்க, விடாதீங்க அவனை. அம்மா அம்மா காவேரி, மாமா ப்ளீஸ், மாமா ப்ளீஸ், இவளை கொன்னுடுங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அம்மா, ப்ளீஸ். இவ சொல்றது கேட்காதீங்க, அடிங்க இவளை. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீங்க உங்க புருஷனை கொன்னுட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க மருமகளையும் கொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. இது உண்மையா? ஆமா. நீங்க 2 பேரும் பார்க்க டீசெண்டா ரெஸ்பெக்டபிளா இருக்கீங்க. ஆனா எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இனி உண்மையை மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை.
நான் தான் அந்த அரக்கனை கொலை பண்ணேன். ஒருவேளை நீங்க என்ன பிடிக்காம இருந்திருந்தா அந்த காவேரியும் நான் கொலை பண்ணியிருப்பேன். அப்படின்னா நீங்க செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? ஆமா. ஆனா நான் அதை ஏன் செஞ்சேன்னு சொல்லலாமா? நான் தான் அவரை கொலை பண்ணேன். நான் தான். பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் கொலை பண்ணது பெரிய குற்றம். இவ்வளோ நாள் நான் ஜெயில தான் இருந்தேன் இன்ஸ்பெக்டர். அதை பார்க்குறப்போ இந்த ஜெயில் எவ்வளவோ மேல். எல்லா ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆனா விவேக்நாத் அப்புறம் அவ மருமக காவேரி அவங்க 2 பேரும் இந்த லிமிட்டை தாண்டினது மட்டும் இல்லாம அருவருப்பா நடந்துக்கிட்டாங்க. அனுராதா அப்புறம் ஸ்வாதி இவங்க 2 பேரையுமே சட்டம் இப்போ தண்டிக்க போகுது. ஆனா கேள்வி என்னன்னா, அவங்களால தடுக்க முடிஞ்சதா இல்லையா? அதுக்கான பதில் ஆமா. ஆனா அனுராதா அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பத்தி போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்கலாம். விவேக் மாதிரியான ஒரு அரக்கனை தன்னுடைய வாழ்க்கையில இருந்து விலக்கி விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கையை அவங்க தொடங்கி இருக்கலாம். ஆனா பல நேரங்கள்ல மக்கள் உண்மைய மறைச்சிடுறாங்க. அதனாலேயே அவங்க நிறைய கஷ்டங்களை பட வேண்டியதா இருக்கு. இதனாலதான் முக்கியமா நாம நம்மள சுத்தி நடக்கிறத கவனமா கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம எந்த பிரச்சனையுமே அலட்சியப்படுத்த கூடாது. அதோட போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். எப்பவும் அலர்ட்டா இருக்கணும். உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் சுதா சந்திரன். திரும்பவும் நாம இன்னொரு உண்மை சம்பவத்தோட சந்திக்கலாம். அது வரைக்கும் பாத்துக்கிட்டே இருங்க கிரைம் அலர்ட், அநீதிக்கு எதிரான குரல்.